ஹாய்ங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செடிக்கிட்ட நிற்கிறோம் இல்லையா, இவங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்களை பாருங்கள், ஒரு ரெட் கலர் கலந்த மாதிரி கலரில் இருப்பாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை ஃபுல் பியூர் சந்தன கலரில் பூ பூத்துருக்கு பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? பியூர் சந்தனமாக இருக்குதா பாருங்கள். அப்படியே இவங்களையும் பாருங்கள், இவங்க எந்த கலரில் இருக்காங்க அப்படின்ட்டு. இதேமாரி நிறைய வாரம் எங்கள் வீட்டில் வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது இது மாதிரி வித்தியாசமான கலரில் பூ பூக்கும். அதே மாதிரி குட்டி குட்டியாக பாருங்கள், சங்கு மாதிரி பூத்துருக்கு. இந்த பூ பாருங்கள், பெருசாக இருக்குது. இதில் 3 இதழ் மட்டும் பெருசாக இருக்குது, மீதி 2 இதழ் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. இவங்க கூட டெய்லி நான் பேசுவேங்க, குட் மார்னிங் சொல்கிறது. மனசு சரியில்லை அப்படின்னா இவங்களோட வந்து பேசும்போது எனக்கு மனசு ஆறுதலாகவும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து உக்காந்துருக்கும்போது எனக்கு எந்திரிச்சு போகிறதுக்கு மனசே வராது. ரொம்ப நேரம் இங்கே உக்காந்துருப்பேன். இயற்கையோடு பேசி ரசிக்கும்போது நம்மளுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் உள்ள செடிகளிலையும் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக சின்ன செடியாக இருந்தால் கூட போதுங்க, அந்த செடியோடு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுப்பாங்க, மன அமைதியும் நிம்மதியும் கொடுப்பாங்க. இந்த பூ பாருங்கள், ரொம்ப பட்டையாக இருக்குதுங்களா, அகலமாக இருக்குது. அப்படியே பாருங்கள், இவங்கள அப்படியே ஸ்டார் மாதிரி மின்றாங்களா பாருங்கள். இப்படி தான் ஏதாவது டெய்லி ஒரு அதிசயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காற்றடிக்குது பாருங்கள், நான் சொன்ன உடனேயே காற்றுலாம் கொடுக்குறாங்க இயற்கை. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு இன்னொருத்தவங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாங்க. இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க நைட்லேயே பூ பூத்துருவாங்க. நைட்டு வந்து இங்கே ரொம்ப நேரம் உட்காந்து இவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். பேசினதுக்கப்புறம் தான் போவேன். வாசனை வந்து கும்முன்னு இருக்குங்க, மல்லிகைப்பூ மாதிரி வாசனை, சரியான வாசனை. ஒரு பூ பூத்துருந்தா கூட வாசனை நல்லா அடிக்குங்க. அப்படியே பாருங்கள், இவங்களும்